இது பாரத் மாதா கி ஜெயின் சொல்றதுக்கு அவங்களுக்கு அருகதை இருக்கா? பிஜேபினா அந்த நம்பிதான் அந்த கட்சியில நுழைஞ்ச. தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறேன்னு சொல்லக்கூடாது. முக்குக்கு முக்கு கத்துற அந்த முட்டாப்பைய ஆடோட கண்ணில் படும் வரை ஷேர் பண்ணுவோம். பிஜேபினா அந்த நம்பிதான் அந்த கட்சியில நுழைஞ்ச. அதுல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். எந்த கட்சிக்காரங்களே என்ன இவ்வளவு கேவலமா பேசும்போது, அப்ப தமிழ்நாடு ஆண்டனு வரும்போது அவங்க என்ன அப்ப தமிழ்நாடு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் ஒண்ணுமே இதுவரையும் அந்த என்னை தவறா பேசினவங்கள உறுப்பினர் பெண் உறுப்பினர்கள் அவங்கள ஏன் கூட நிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் ஒண்ணு ரொம்ப மனசார வேதனைப்பட்டிருக்கேன். நான் எவ்வளவு நாள் நான் பொறுமையா இருக்கேன். இன்னைக்கு யாராவது ஒரு பிஜேபி காரங்க எனக்கு ஆறுதலா என்னைக்காவது இருந்திருக்கிறாங்களா? நான் ஒன்று இருக்கும் போது என்ன ஏன் நீங்க சீண்டி பாக்குறாங்க, ஒதுங்கி பாக்குறாங்க? அப்போ பிஜேபியில பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு? இந்த பிஜேபி காரங்க மூச்சுக்கு 300 தடவை ஜெய் ஸ்ரீராம், அதுக்கப்புறம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு கத்துவாங்க. அந்த பாரத் மாதா கி ஜெய்க்கு என்ன அர்த்தம்? பாரதம்னா நம்ம இந்தியா, மாதானா தாய், அந்த ஜெய்னா வெற்றின்னு சொல்லலாம், வாழ்கன்னு சொல்லலாம், என்ன வேணா. அதாவது இந்தியாவையே ஒரு தாய், ஒரு பெண்ணா பார்த்து அந்த பாரத் மாதா கி ஜெய்னு சொல்றவங்க, அவங்க கட்சியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு மட்டும் இவங்களால எப்படி பாதுகாப்பு வரும்? அதை நான் கேட்கல, பிஜேபியில உள்ள இந்த பாதிக்கப்பட்ட அம்மா கேட்கிறாங்க. சொல்லுங்க. தமிழ்நாடு பிஜேபிக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். பொறுப்பாளர்கள் போடுறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற இந்த அம்மா பாஜகவோட கட்சியில உள்ள உறுப்பினர் மட்டும் கிடையாது, தென்காசியில உள்ள ஒரு கவுன்சிலர். பாஜக கவுன்சிலரான இந்த அம்மா நகர்மன்ற கூட்டத்துல கண்ணீர் மல்க அவங்க கட்சியில நடக்கிற பெண்களுக்கு நடக்கிற அநீதி, அவங்களுக்கு நடந்த அநீதியை சொல்லி இதுக்கு பாஜக காரன்லாம் என்ன பதில் சொல்ல போறேன்? நம்ம ஆடு இதுக்கு எப்படி ஆட போகுதுன்னு தெரியல. இவங்க கட்சிக்குள்ளேயே இவங்க கட்சிக்காரங்களாலேயே பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படும். ஆனா இவங்க கூட்டம் பாத்தீங்கன்னா இவங்க ஆளாத மாநிலத்துல பூரா போய் உட்காந்துக்கிட்டு இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. டேய், உங்களால இந்த நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லடா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.